ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டான டேஸில் இந்த கப்புள்ஸ்குள்ளே ரொமான்ஸ் பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. யாருடா இது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஆர்னவ் அண்ட் அன்ஷிதா தாங்க. ரீசெண்டாக அவங்களோட அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. குட்டி வீடியோ தான். கம்மிங் சூன் ஒர்க் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஆர்னவ். என்ன அப்படின்னா, நம்மளோட அன்ஷிதா வந்து செல்லம்மா கேரக்டர்லேயும், அதே மாதிரி ஆர்னவ் வந்து அவரோட ஹீரோ கெட்டப்லேயும் வந்து இருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே அழகான ஒரு காஸ்டியூம், பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்டியூமில் இருக்காங்க. வேஷ்டி சட்டையில் அவங்களோட சாரீ லுக்கில் வந்து இருக்காங்க. அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்மளோட செல்லம்மாக்கு ரொம்பவே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து மேகா இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி என் குழந்தைக்கு வந்து அப்பா அவர் தான், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட முன்னாள் கணவர் வந்து நான் தான் அந்த குழந்தைக்கு காரணம்னு சொல்கிறதுக்காக கிளம்பி வராரு. இந்த உண்மை வந்து வெளிப்படுமா, இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட சீரியல் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி இஞ்சி ஈடு பழகா அப்படின்னு சொல்லி ஒரு சாங்க்கு வந்து 2 பேருமே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தாங்க. சீரியல்லையே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அப்கமிங் ஏதோ சம்திங் ஸ்பெஷலான ஒரு சாங் வந்து இருக்குது அப்படின்னு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவங்க மேரேஜ் முடிஞ்சிட்டா ஸ்டோரி எண்டை நோக்கி நகருமோ தெரியலை என்னன்ட்டு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.